ஐடியாஸ் நம்ம மரைன் வேர்ல்டு முடிச்சுட்டு திருச்சூர்லேருந்து கிளம்பி அதிரம்பள்ளி ஃபால்ஸ் ஒரு 2 o'clock ரீச் ஆகிட்டு அப்படியே வால்பாறை ரோடு வழியாக கோயம்புத்தூர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் மரைன் வேர்ல்டில் நாங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கே 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி இங்கே அதிரம்பள்ளி ஃபால்ஸ் வரத்துக்கு 4:30 ஆகிடுச்சுங்க. வர வழியில் செமையான மழை, ரைடிங்கை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே வந்து முடித்தா 5 o'clock டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் ஆகிடும், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் ரொம்ப அவசரமாக போய் ரீச் ஆகி நம்ம வாள் எங்களுக்காக ரொம்ப சண்டை போட்டு அங்கே டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபால்ஸை நாங்கள் உள்ளே போய் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் வாங்கியாச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நல்லா மழை பெஞ்சதுனால அதிரம்பள்ளி ஃபால்ஸில் ரொம்ப தண்ணி எதிர்பார்த்து வந்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தண்ணி இல்லவே இல்லை, ரொம்பவே ட்ரையாக இருந்தது. ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தோம்னா தண்ணி அதிகமாக வந்துடுச்சுங்க. வந்து நாங்கள் இருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அங்கே ஃபால்ஸ் வந்து நல்லாவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்தது வீணாகலை. ஃபஸ்ட் டைமாக தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஃபால்ஸ் க்ரியேட் ஆகிறத டைரெக்டாக லைவாக பார்த்தோம். அந்த என்ஜாய்மெண்ட்டு நல்லாவே இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபால்ஸ் ஒரு சின்ன இடத்துல கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறது தெரியும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த வீடியோவில் ஃபால்ஸை காட்டுறப்ப கவனித்து பாருங்கள். அதில் இன்னொரு ஃபால்ஸு க்ரியேட் ஆகி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கிறது தெரியும். அது ஒன்றும் பண்ணாதுப்பா, அடுப்பா. என்னடா காலை நினைக்கவே இல்லை போல இருக்குது லாஸ்ட் வரைக்கும். தண்ணி பாருங்க, ஆமாண்டா இங்கேருந்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்கா. அப்போ தண்ணி அதிகமாக தான்டா வருது. அப்படியே கீழே போய் தானே போய் போட்டு கீழே மட்டும்தான் ஊற்றிட்டு இருந்தது. பாருங்க எல்லாம் ஃபுல்லாக செம்மண், மழை தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக கிரியேட் ஆன ஃபால்ஸில் தண்ணி ஃப்ளோ நல்லாவே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன ஒரு இயற்கை நடக்குது. ஃபால்ஸில் குளிக்கணும்னு புஜ்ஜா ரொம்ப ஆசைப்பட்டார். பட் தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்ததுனால குளிக்கலை. ஆக்சுவலாக நாங்கள் 1 day பிளான் தான் பண்ணியிருந்தோம். பட் அந்த வால்பாறை ரோடு, அதாவது அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வால்பாறை ரோடு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் திரும்ப அங்கே அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து திரும்ப ஒரு தடவை குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஃபால்ஸ் அடிக்கடி வந்ததுனால அந்த ரோடை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை ட்ராப் பண்ணி கிளம்பிட்டோம். மார்னிங் 8 o'clockலாம் வால்பாறை ரோட்டில் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பர். பாய் 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 பாய். அப்படியே குதிரை நல்லா இருக்கு. பின்னாடி லிஃப்ட் கேட்டு வந்துருப்போம். ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்துட்டாரு, சொல்லி கொடுக்குறேன். ஆனா பாஸ் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, உனக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவேன். இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இந்த ட்ரிப்பு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரோடு வால்பாறை ரோடு ரொம்ப சூப்பராக இருந்தது. வால்பாறை ரீச் ஆகிற வரைக்குமே ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் எலிஃபெண்ட் பார்த்தோம், மங்கி பார்த்தோம், சிங்கவால் குரங்கு, அப்புறம்
மயில் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அந்த ஜேர்னியை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போன வழி எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு. வாழை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அமையா எல்லாருமே எங்கேருந்து ஓடிடுவோம் இருக்கணும் வீடியோ. Jack it up. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. இங்க பாருங்க போயிருக்கு. அடுத்தது நம்மளை மிதிக்கும். என்ன வேற ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு நல்ல வேலை மிதிக்கல. இல்ல அவங்களும் பார்த்துட்டு தான் போறானுங்க, பசங்க தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காரை போட்டு ஃபாலோ பண்ணாதான் நமக்கு நல்லது. ஏன்னா யானை பிடிச்சா ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கும். வரிசையா போட்டுட்டே இருக்கு. வரிசையா போட்டே இருக்கு. நிறைய சாப்பிடணும். நைட்டு விட்டுருக்காது போல. வயிறு சரியில்லாம சரியில்லை சரியில்லை. வாளோட ரசம் எதுவும் வச்சிருக்கோம். இங்க வேற இருக்கு. ஏண்டா வாளோட ரசம் ஏதாவது நேற்று எங்கேயாவது வச்சிங்களாடா காட்டுக்குள்ள? சான்சஸ் நிறைய இருக்கு. வரிசையா யானை போட்டே போயிருக்கு. உங்க ரசம் ஒரு டம்ளர் குடிச்சாலே யானைக்கு மாதிரி. என்னப்பா எங்க இருக்குது பாருங்க, எங்க இருக்குது பஸ், இங்க இருக்குது பஸ் 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 இங்க இருக்கு பாருங்க. அங்க பாருங்க. இங்க வா பஸ் பஸ் இதோ தெரியுது. இன்னும் பஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கியா? போலாமா? கார் நிறையா வந்துச்சு. இங்க பாருங்க, இருக்கு பாருங்க. தெரியுதா? அப்படியே வெளியில வர. பாக்குது. சரி ஸ்லோவா போவேன். இது வரைக்கும் இங்கே வந்துச்சு. முன்னாடி புத்தி கட்டி எனக்கு கேமரா வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வீடியோ வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பதட்டத்தில்
எங்க நிக்குது போயிருக்கீங்களோன்னு வருது. பூஜா இங்க உன்னை இறக்கி விட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம் பூஜா? அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணாதீங்கன்னு ஏகப்பட்ட போர்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி போயிருந்த காரில் இருந்தாங்க எல்லாருமே வந்து நிறையா ஃபுட்டு எல்லாமே வந்து போகிற வர அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ரோட்டில் போட்டுட்டு தான் போயிருந்தாங்க. ஸோ அதை நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். எப்படி இருக்கா ஒரு க்யூட்டா இருக்கா அக்கா? இவ ரொம்ப கொடூரமா இருக்காக்கா. அப்பா எப்படி இருக்கா ஒரு கீழே போட்டடி மூந்து பக்கத்து பாரு. லொல்லு தானே உனக்கு. கொடுக்கறது தப்பு தான், இருந்தாலும் அந்த மங்கி கொஞ்சம் அழகாக இருந்தது. ஒரே ஒரு பனானா மட்டும் கொடுத்தோம். கையில கொடுத்தா என்ன ஆகும்? எப்பா உள்ள வந்துடுறாரா? உண்டான காதல் எங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பெண்மானே பெண்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது பெண்மேனி. என் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க வந்தது. வாவ், கீழே டேம் தெரியுதா? என்றென்று போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அது உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே ராமியே. ரோடு நல்லா இருக்கு. டேமேஜ்லாம் எதுவும் இல்லாமல் சும்மா பேக் அடிச்சு இறக்கி எதுவும் இல்லாமல். இப்போ தெரிகிறது ஜூம் பண்ண. இந்த வரேன்டா, ஒரு யூடியூபரை வேலை செய்ய விடுங்க.
Jack it up. Jack it up. மாமனார் வால்பாறை ரீச் ஆகிட்டோங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு மிஸ்ட்டு ரொம்ப செமையாக இருந்தது. எங்களுக்கு வரத்துக்கே மனசு வரல. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரெண்டு கை தூக்கம். முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே. அதுக்கு மேல தெரியல. போட்டோ தானே இது? போட்டோ இப்படி எடு. அப்படியே மறப்போம். அப்படி மறைச்சிட்டு கிச்சு 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 அடியில் வச்சு வச்சிருவோம். பாஸ் பாடி 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 அக்கா. ஓகே பாஸ். ஆத்துக்குள்ள நேத்து இங்க ஒரு 10 ஏக்கரா நம்ம சின்ன வீடோட தோட்டம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் நம்ம எங்கேயா என்ஜாய் பண்ண முடியுமா? வேற மாதிரி தெரியல. மாமன் அதுக்காக பச்சை கலர் படிக்கிறதாக பைக்கை போட்டு பண்ண செருப்பாடி. ஃப்ரண்ட்ல என்ன போகுதுன்னே தெரியலையேடா. இல்லடா, ரெண்டு ரோடு பிரிஞ்சு
செம நமக்கு செம எல்லாமே ஃபுல்ஃபில்டு. செம செம செம. ஒரு வருஷத்துக்கு ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு டிபி ஓகே. ஏய் போணுமா கோயம்புத்தூர்? ஏறுங்க மல்லக்கண்ணு. என் காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்தில வந்துட்டாலும் போக ஓட்டுக்கு எடுப்பான் பாருங்க ஏன் பாஸ். Thank you புஜா. Thank you. இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு புஜ்ஜா தான் காரணம். ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.